தளபதி பிறந்த நாளான இன்னைக்கு சிஎம் விஜய்க்கு நடிகை த்ரிஷா கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக வந்து மாறி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நடிகை த்ரிஷா த்ரிஷா சினிமாவில் நடித்து பிரபலமானதை விட இப்போ தளபதி விஜய் கூட அடிக்கடி வந்து பார்த்தோன்னா கல்யாண வீட்டிலேருந்து கருமாதி வீடு வரைக்கும் வந்து போகிற இந்த விஷயத்தில் தான் வந்து அதிக பிரபலத்தன்மை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பிரபலத்தன்மைங்கிறத விட சர்ச்சைகளில் வந்து சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன ஒன்றா, தன்னை சுற்றி வந்து ஒரு பிரச்சனை வந்து நடக்குது, தான் மேலே வந்து ஒரு அலிகேஷன் வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் ஒரு குடும்பமே வந்து பிரிஞ்சதுக்கு காரணம் நம்ம தான் அப்படிங்கிற எவ்வளோ விஷயங்கள் தொடர்ந்து நடந்தாலும் அது எதையுமே அவங்க காதில் வந்து வாங்கிக்காம, இல்லை அதை கேட்டும் கேட்காத மாதிரி வந்து போகக்கூடிய அந்த ஒரு மெத்தன போக்கு தான் இதுக்கு வந்து காரணமாக இருக்கும் அப்படின்னு பொதுவெளியில் வந்து பேசப்படுதுங்க. இப்போ என்னன்னா தளபதியினுடைய பிறந்த நாள். இப்போ தளபதியினுடைய பிறந்த நாளில் அவருடைய மனைவி சங்கீதா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தாண்டி த்ரிஷா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. 2026ல் எலெக்ஷன் நடந்தப்ப த்ரிஷா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட் வரக்கூடிய மே 4, ஏன்னா மே 4 அவங்களுக்கு வந்து பர்த்டே. அதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஓட்டு போட வரும்போது அர்ஜுனர் வில்லுன்னு கில்லி படத்தில் வரக்கூடிய பாட்டை போட்டு கெத்தா வந்து அவங்க அம்மா கூட வந்து மாசா வந்து ஓட்டெல்லாம் வந்து போட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போனாங்க. எல்லாமே நல்லதா வந்து நடக்கும் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக சிரிச்சுக்கிட்டே வந்து போனாங்க. அதுக்கப்புறமும் கருப்போட படம் வெற்றி விழாவுக்கு வந்து அவங்க வந்துட்டு போனப்ப, ஜீப்ல உட்காந்துருக்கப்ப, விஜய் சார் ரொம்ப கேட்டதா வந்து சொல்லுங்கன்னோனே, த்ரிஷா அப்படியே வெட்கப்பட்டு வந்து பார்த்தோன்னா, சிரிச்சது முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவுல வந்து பார்த்தோன்னா வைரல் ஆச்சு, ட்ரெண்ட் ஆச்சுங்க. இது எல்லாம் இப்படி வந்து ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான், இப்ப த்ரிஷா வந்து தளபதி விஜய்க்கு என்ன கிஃப்ட் குடுக்க போறாங்க. ஏன்னா, மே 4ஆம் தேதி அதிகாலையிலேயே வந்து அவங்க போயி சுப்ரபாத பூஜையெல்லாம் வந்து பார்த்தோன்னா செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமும் வந்து அவருக்கு கிஃப்ட்டெல்லாம் வந்து அதாவது பிரசாதத்த வந்து கொண்டு வந்து நேரா நீலாங்கரை வீட்டுக்கெல்லாம் வந்து குடுத்து, அவங்க சக்ஸஸ் வந்து நடக்கும், வைக்கும் அப்படின்லாம் வந்து சொன்னோனே, அதுக்கேத்த மாரியே ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவா வந்துச்சு. தமிழ்நாட்டோட முதலமைச்சரா அவர் தான் வந்து பார்த்தோன்னா பொறுப்பேற்க ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் இப்ப கடைசியா வந்து அஜித்தோட அம்மா வந்து இறந்தப்ப, அஜித் வந்தப்ப அவங்க வீட்டுக்கு வந்து கண்டோலன்ஸ் சொல்ல போறப்ப, தளபதி விஜயோட வந்து போனது இவங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்படி போனப்ப கூட சோஷியல் மீடியாவுல எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு டைம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தளபதியோட வந்து போனீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான அந்த பாண்டிங்கு, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தோன்னா விட்டபாடு இல்ல அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான், த்ரிஷா இன்னைக்கு வந்து என்ன ஒண்ணா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒரு பார்ட்டி வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒருவேள தளபதி விஜய் சாதாரண வந்து நடிகர் விஜயா வந்து இருந்திருந்தாரு அப்படின்னா பிரச்சனை இல்ல. கண்டிப்பா அந்த பார்ட்டிய வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பார். ஆனா இப்ப தமிழ்நாட்டோட விஜய், தமிழ்நாட்டோட சிஎம், அவர் எங்க போனாலும் வந்து பார்த்தோன்னா கேமரா அவர் பக்கம் தான் வந்திருக்கும். பிக் பாஸ் வீட்ட விட வந்து மோசமா வந்து அங்கங்க வந்து பார்த்தோன்னா கேமரா வந்து இருக்கத்தான் வந்து செய்யுது. அதனால என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் வந்து நடக்கலாம். அதனால அவருடைய இமேஜுக்கு வந்து எந்த டேமேஜும் வந்துறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்காரு. அப்படி ஒரு காரணம் இருந்ததுனால தான் அவரோட மனைவி சங்கீதா அத்தன டைம் வந்து விவாகரத்து வந்து கேட்டு கூட அவர் வந்து குடுக்காம வந்திருந்தாரு. ஏன்னா தன்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிறக்கூடாதுன்னு. இப்ப த்ரிஷா தொடர்ந்து அவர் கூட வந்து பயணிக்கிறது அவருடைய இமேஜுக்கு வந்து கொஞ்சம் லைட்டா வந்து பார்த்தோன்னா ஷேக் ஆக ஆரம்பிச்ச உடனே, இப்ப அவர் என்ன முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்னா, த்ரிஷாவ கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கிற வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா த்ரிஷாவ என்னதான் அவாய்ட் பண்ணணும்னு அவரு நெனச்சாலும், அவரால வந்து முடியல. காரணம் என்னன்னா, த்ரிஷா வந்து ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல வந்து ஆக்குபைட் பண்ணி, அதாவது இன்னும் அவரோட தளபதியோட வந்து பார்த்தோன்னா, ஸ்ட்ராங்கா வந்து பயணிக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா வந்திருக்காங்க. அதனால இப்ப சங்கீதா இல்லாத அந்த வெற்றிடத்த த்ரிஷா ஃபில் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ, அது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணதுனால தான் மே 10ஆம் தேதி கூட அவர் பதவியேற்கும்போது முன் வரிசையில முக்கியத்துவம் குடுக்கப்பட்டு வந்து த்ரிஷா வந்து அங்க வந்து வச்சாங்க. இப்ப இந்த மாரி சூழ்நிலையில தான் த்ரிஷா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கும் அவங்க திருப்பதி வந்து போயிருக்காங்க. தளபதி விஜய் பேர்ல வந்து பார்த்தோன்னா, பேரு, நட்சத்திரம், ராசி எல்லாத்தையும் வந்து சொல்லி அர்ச்சனையெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு, அவங்க சீக்ரெட்டா வந்து பார்த்தோன்னா, தளபதி விஜய் இன்னைக்கு ஈவினிங் வந்து சந்திக்கிறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் தெரியாம தளபதியோட வீட்ல தான் வந்து பார்த்தோன்னா வந்து சந்திக்க போறாங்க. இந்த சந்திப்பு வெளியில அ தெரிஞ்சுச்சுன்னா, ரொம்ப பரபரப்பா வந்து பேசப்படும் அப்படிங்கிறதுக்காக, இத கான்ஃபிடென்ஷியலா வந்து ஏற்பாடு பண்றாரு நம்ம தளபதியினுடைய ரைட் ஹேண்டா வந்திருக்கக்கூடிய ரூட் ஜெகதீஷ். என்ன வேணாலும் நடக்கலாம். எப்ப வேணாலும் அவங்க சந்திச்ச ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா, வெளியில வந்து வரலாம். இப்ப எல்லாரும் இதத்தான் வந்து எதிர்பார்த்தும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.